ஹாய், இது ஃப்ரைடே. என்னால் வாய்ஸ் அதிகமாக கொடுத்து பேச முடியல. ஏன்னா மார்ச் சளி ரொம்ப பிடிச்சதுனால ரொம்ப சத்தம் போட்டு பேச முடியல. அதனால் வாய்ஸ் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியல. வீட்டில் பேசும்போதே பெரும்பாலும் சைகை பாஷையில் தான் பேசுறது. எனக்கு அம்மா கீரைலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, இந்த கீரையை அப்படியே வச்சாலும் மறந்துடுவேன். சரி, நம்ம கிள்ளி வச்சா கூட நாளைக்கோ நாளன்னைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கிள்ளி அதை காஞ்சி வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் காய வச்சுருந்தேன். இன்றைக்கி சிக்கனை அவங்களே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, சிக்கன் குழம்பு வச்சுருவோம். ஏன்னா இன்றைக்கி நான் எப்படி இருந்தாலும் விளக்கும் ஏற்ற போகிறதில்ல. உடம்பு டயர்டாக இருக்கிறதுனால வீடு எதுவுமே க்ளீன் பண்ணலை. வீடே கிளம்ஸியாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் வீக் தான் வீடே க்ளீன் பண்ணணும். அதனால் சரி, விளக்கம் ஏற்ற போகிறதில்ல, சிக்கன் குழம்பே வச்சிடலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் முருங்காவும் போட்டு சிக்கன் குழம்பு வச்சேன். ரொம்ப சிம்பிளாக வீட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இது போட்டு தான் வச்சேன். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. ஏன்னா என்னால் ரொம்ப நிற்க முடியல. வளவெல்லாம் எடுத்து வேர்த்து கொட்டுது. என்னென்னா ஒரு பக்கம் கோல்டு, ஒரு பக்கம் உடம்பு ஃபுல்லாக கட்டி கட்டியாக வருது சூடுனால. என்னடா உடம்புன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு போகிறப்ப நல்லா இருட்டிட்டு வந்தது. அப்படியே போய் நின்று பார்த்துட்டு இருந்தால் நல்ல மழை. என் பொண்ணு நின்று விளையாடிட்டு இருந்தா. வேணாம் பாப்பா, விளையாடாத, கோல்டு பிடிச்சிக்கும், அம்மா ஆல்ரெடி கஷ்டப்படுறேன், நீயும் நிற்காதவான்னு சொல்லி வலிச்சிட்டு உட்கார வச்சு சூடாக சாப்பாடு கொடுத்தேன். நல்லாவே வந்துருந்துச்சு சிக்கன் குழம்பு. எனக்கான வாசனை தெரியல, டேஸ்ட்டு தெரியல, ஆனால் தெரியுது நல்லா வந்திருக்கு. அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் நல்லா சாப்பிட்றேன். டேஸ்ட்டே எனக்கு தெரியலனாலுமே நாக்குக்கு எந்த சூடு சொரணை இல்லைன்னு நல்லா சாப்பிட்றேன். ஏன்னா வயிறுன்னு இருக்குல்ல, அதுக்காக தான் சாப்பிட்டு ஆகணும்ல. அதனால் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ என்ன பார்ப்போம். பாய்.